ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் வேறு வரப்போகுது. நிறைய பேருக்கு ஸ்வீட்லாம் எந்த அளவுக்கு போட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும்னு டவுட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குக்கரில் டக்குன்னு சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் பச்சை அரிசியை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சை அரிசி தான். நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 முறை பருப்பையும் அரிசியும் அலசிட்டு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா 1/2 மணி நேரத்துக்கு அரிசியும் பருப்பும் ஊறி வரட்டும். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் தண்ணியில் நல்லா 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 முறை திரும்பவும் அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பும் நம்ம எடுத்தோம். இப்போ இதே கப்பில் தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி பருப்புக்கு நம்ம சமமாக தண்ணி சேர்க்கணுன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆனால் சக்கரை பொங்கல் கொஞ்சம் நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 கப் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம சாதம் வேகிறதுக்கு வைக்கிற விசிலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து குழஞ்சி வரும். இந்த குக்கரில் 3 விசில் விட்டால் தான் சாதம் வெந்து வரும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டுக்க போகிறேன். மொத்தமாக நான் வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தில் வந்து தூசிக்கல்லாம் இருக்குன்றதுனால இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுமே நீங்கள் வந்து எடுக்காமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெல்லம் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நீங்கள் வெள்ளை கரைசல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கரண்டியில் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சாலும் மசிஞ்சு வராது. இது ரொம்பவே முக்கியமான டிப்ஸ். அப்படியே முழு சாதம் வந்து அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இப்படி கரண்டியில் உங்களுக்கு தேவையான மாதிரி குழஞ்சி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டியை வச்சு மசிச்சுக்கோங்க. அப்போ நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரும். சர்க்கரை பொங்கல் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகரண்டியில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். நம்ம சேர்த்துருந்த எல்லா அளவும் கரெக்டான அளவு. இதே அளவு கொண்டு நீங்கள் செய்யும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு சக்கரை பொங்கல் வந்து கிடைக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நம்ம முந்திரி திராட்சையை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அந்த தாளிப்பு கரண்டியில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்க்கணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அளவு வந்து கூடவோ இல்லை குறைவோ சேர்த்துக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடைசியாக இது கூட முந்திரி திராட்சையை நெய்யோடு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும் போது சக்கரை பொங்கல் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு இதே அளவுகளை கொண்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.